இது நேற்று எடுத்த வீடியோவுங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மூடு வந்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம்ன்ட்டு. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையை சுடாட்டி என்னன்ட்டுங்க. சரி எங்கள் அண்ணனு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தவை வச்சுங்க, தேங்காய் பால் வச்சோம்ங்க. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி போட்டு தாளித்து கொடுத்துட்டுங்க. நாங்கள்லாம் தேங்காய் பாலே வச்சுக்கிட்டோமுங்க. சந்தவை பார்த்தீங்கன்னா செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தானுங்க, ஆனால் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுங்க. எங்கள் அக்காலும் வந்திருந்தாளுங்க. சரின்ட்டு சந்தவையெல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க, சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டுங்க. கொஞ்சம் பலகாரம் ஆர்டர் வந்திருக்குதுங்க. அதனால சரி பலகாரம் போடலான்ட்டு போயிட்டோமுங்க. ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு, மிச்சரு, கச்சாயம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால சரின்ட்டு முறுக்கு மிச்சரும் போட்டு அப்புறம் கச்சாயம் போட்டோமுங்க. எல்லா பலகாரம் சுட்டு முடிக்கையில் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆகி போச்சுங்க. அப்புறம் சரஸ்வதி பூஜை கும்பிட முடியலைங்க. சரி நாளைக்கு கும்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டோமுங்க. இந்த 2 நாளாக கொரியர்லாம் லீவுங்கிறதுனால எந்த ஆர்டருமே அனுப்ப முடியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி திங்கக்கிழமைக்குள்ளே அனுப்பிடுறோமுங்க. அதே மாதிரி முருகர் காவடி பாட்டு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் முழு பாட்டு போடுறீங்களான்னு கேட்குறீங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சொந்தமாக நாங்களே எழுதித்தாங்க பாடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வாரம் ஒரு வீடியோ போடுற மாதிரி முயற்சி பண்ணுறோமுங்க. பார்த்தீங்கன்னா காவடி பாட்டு மட்டும் இல்லைங்க, கும்மி பாட்டும் பாடுவோங்க. எங்கள் மாமன்லாம் கும்மி பாட்டு நல்லா பாடுவாங்க. அதனால் எங்கள் மாமன் பாடும்போது நாங்களும் பாடி பாடி நாங்களும் பழகிக்கிட்டோமுங்க. ஊர்லெலாம் நோம்பு நொடி சாட்டுவாங்க. அப்போ போய் நாங்களும் பாட்டு பாடி கும்மியெல்லாம் அடிப்போமுங்க. பாடின கும்மி பாட்டை கேட்கோம்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ நவலடியான் யூடியூப் சேனல் பாருங்கள். அதில் நம்ம கொங்கு தெய்வங்களை பற்றி நிறையா பாட்டு பாடியிருக்கிறோமுங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை பற்றி பாடோம்னு நினச்சிங்கன்னா அந்த வரலாறை பற்றி சொன்னீங்கன்னா நாங்களே பாட்டை எழுதி போட்டுருவோமுங்க.